ஆவிகளின் பகுத்தறிகிற வரம் கிரியை செய்வது அவசியம். அதற்கு ஜெபம் தேவை. அப்படி இல்லாவிட்டால் நாம் ஏமாந்து நிற்போம், வெட்கப்பட்டு நிற்போம். நம்முடையவைகளை பறித்துக் கொள்வார்கள். கர்த்தர்ட்ட போய் கேட்டா சொல்லுவாரு, ஏன் என்கிட்ட கேட்கல, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை விசாரிக்கல, உன் மூளை அறிவுக்கு எவ்வளவு யோசிச்ச, பக்கத்தில் இருக்கவெல்லாம் சொன்னான்ல, அதெல்லாம் கேட்டில. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நம்மளை பற்றி தப்பாக எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு போட்டோம், என்னை தப்பாக எடுத்துக்கிட்டோம், என்னை குறித்து குறைவாக நினச்சிக்கிட்டோம், நான் தவறானவன் என்று சித்தரிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மேலே இருந்து ஒரு சத்தம் வரணும், அந்த சத்தத்துக்கு தான் நான் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ரூபனின் பிரிவினைகளினால் உண்டான இருதயத்தின் நினைவுகள், அந்த பிரிவினை உண்டாகும் பொழுது இருதயம் வேதனைப்படுது பாருங்க. சிலரை இழக்கும் போது, சிலர் பிரிந்து போகும்போது, பிரிந்து போய் அவர்கள் உண்டாக்குகிற மனோ விசாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உண்டாக்குற வேதனைகள் அது ரொம்ப பெருசுங்க. இல்லாத பொல்லாதான் சொல்லி இருதயத்தை உடைப்பார்கள். என்னென்னலாம் பேச முடியுமோ பேசுவார்கள். பொய்ய நாளை தூக்கி அதை உண்மையை போல வடிவமைப்பாங்க. அதிலே பேதையுள்ள மனிதர்கள் 10 பேர் போவான். ஆனா யாரு உண்மையா இருக்கிறானோ, கர்த்தருக்கு முன்னாடி உறுதியா இருக்கிறானோ, அப்பதான் நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது தைரியம் தேவை, நிலை குலையாத வாழ்க்கை தேவை. எல்லாரும் ஓடணும்னா போனோன்னா நம்பாலே நல்ல தலைவன் எப்போதுமே எப்படி இருப்பான், உறுதியா இருப்பான். போறதுன்னா போயிட்டே இரு. நான் தனியா இருந்து மீண்டும் என்னை கர்த்தர் துளிக்க செஞ்சிருவார். ஹல்லேலூயா.